Audio Jungle. Hi, hello, welcome back to my channel dear students. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா CBSE Class 10 Artificial Intelligence. ஸோ 2025 to 26 வந்து பார்த்தோன்னா புக் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி யூனிட் 1க்கான வீடியோ நான் என்னோடய யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம யூனிட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 2 அட்வான்ஸ்டு கான்செப்ட் ஆஃப் மாடலிங் இன் ஏஐ. ஸோ இந்த யூனிட்டை நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூனிட் 2 அட்வான்ஸ்டு கான்செப்ட் ஆஃப் மாடலிங் இன் ஏஐ. ஸோ நவ் 2.1 that is revisiting AI, ML and then DL. ஸோ ஆல்ரெடி இந்த சாப்டர் நம்ம 9th படிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் மறுபடியும் இந்த டாப்பிக்கை நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் ஏஐனா என்ன, எம்எல்னா என்ன, டிஎல்னா என்னன்றதை நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் கிளாரிஃபை த டெஃபினிஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். ஸோ ஏஐ அப்படின்னா என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மிஷின் லேர்னிங் அப்படின்னு வந்து நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்எல். டீப் லேர்னிங்கை தான் நம்ம டிஎல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது இந்த மூணுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஏஐ, எம்எல் அண்ட் டிஎல். Artificial intelligence or AI for short refers to any technique that enables computers to mimic human intelligence. ஸோ ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னாலே என்னென்னா எந்த டெக்னிக்காக வேணால் இருக்கலாம். பட் அந்த டெக்னிக் ஒரு மனுஷனை போல் என்ன பண்ணும் அப்படின்னா மிமிக் பண்ணும். ஸோ மனுஷனை போலவே வந்து ரியாக்ட் பண்ணும், மனுஷனை மாதிரி நடிக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். An artificially intelligent machine works on algorithm and data fed to it and gives the desired output. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ன்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மிஷின் தான். இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு அல்காரிதம் மூலமாகவும் நம்ம கொடுக்கப்பட்ட டேட்டா மூலமாகவும் தான் இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம என்ன அல்காரிதம் கொடுக்குறோம், என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா சிமிலராக வந்து ஒரு ஹியூமன் மாதிரி தான் இது இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மிஷின் லேர்னிங் ஆர் எம்எல் ஃபார் ஷார்ட் enables machines to improve a task with experience. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மிஷின் லெவல் லாங்குவேஜில் இந்த மிஷினுக்கு வந்து நம்ம என்ன எனேபிள் பண்ணுறோன்னா டு இம்ப்ரூவ் அ டாஸ்க் வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மிஷின் லேர்னிங்கிறது என்னென்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதோட டாஸ்க்கை வந்து அதுவே இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஸோ பேஸ்டு ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அந்த மிஷின் தன்னைத்தானே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்குது. The machine here learns from new data fed to it while testing and use it for the next iteration. ஸோ இந்த மிஷின் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நியூ டேட்டா கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் லேர்ன் ஃப்ரம் த நியூ டேட்டா அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த நெக்ஸ்ட் இட்ரேஷன். ஸோ அந்த நியூ டேட்டாவை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நியூ டேட்டாவிலேருந்து இதை லேர்ன் பண்ணிவிட்டு இது நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்காக அதை யூஸ் பண்ணிக்குது. இட் ஆல்சோ டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் த டைம்ஸ் வென் இட் வென்ட் ராங் அண்ட் கன்சிடர் த எக்ஸப்ஷன் டூ. அதோடு மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ நம்ம அக்கௌண்ட் த டைம்ஸ் வென் இட் வென்ட் ராங் அண்ட் கன்சிடர் த எக்ஸப்ஷன் டூ. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஏதாவது தப்பு நேர்ந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணால் தப்பு வரும்ன்றத ஈஸியாகவும் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா மிஷின் லேர்னிங். நெக்ஸ்ட், டீப் லேர்னிங் ஆர் டிஎல் ஃபார் ஷார்ட் enables software to train itself to perform tasks with vast amount of data. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம அந்த மிஷினை வந்து
ட்ரைன் பண்ணுறோம். ஸோ ட்ரைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய டேட்டா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை கொடுத்து நம்ம அதை ஒரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ண வச்சு நம்ம பார்க்குறோம். Since the system has got huge set of data, it is able to train itself with the help of multiple machine learning algorithm working together to perform a specific task. ஸோ இங்கே நம்ம நிறைய டேட்டா கொடுக்கறது மூலமாக இது என்ன பண்ணுது அப்படின்னா it is able to train itself. ஸோ தன்னைத்தானே அது என்ன பண்ணிக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி அது ட்ரைன் பண்ணிக்குது. ட்ரைன் பண்ணதோட மட்டும் இல்லாமல் with the help of multiple machine learning algorithm is working all together to perform a task. ஸோ அதிகமான டேட்டாவும் அதே சமயத்தில் நிறைய அல்காரிதம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இது வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை முடிக்கிறதுக்கும் இந்த டீப் லேர்னிங் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் தென் டீப் லேர்னிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் த அம்ப்ரெல்லா. ஸோ இங்கே எது ரொம்ப பெருசுன்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ரொம்ப பெருசு. இட்ஸ் லைக் அ அம்ப்ரெல்லா term which hold both deep learning as well as machine learning. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே தான் நம்ம இந்த டீப் லேர்னிங் பற்றியும் படிக்கிறோம், இந்த மெஷின் லேர்னிங் பற்றியும் நம்ம படிக்கிறோம். ஸோ டீப் லேர்னிங்கிறது என்னென்னா on the other hand it is very specific learning approach which is a subset of machine learning. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த டீப் லேர்னிங் வந்து பார்த்தோம்னா இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இது வந்து ஒரு சப்செட் ஆஃப் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்கோட ஒரு சப்செட் தான் இந்த டீப் லேர்னிங். இட் இஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் லேர்னிங் அப்ரோச் விச் இஸ் த சப்செட் ஆஃப் மிஷின் லேர்னிங் ஆஸ் இட் comprises of multiple machine learning algorithm. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா it is a subset of machine learning நம்ம சொல்லிட்டோம் as it comprises of multiple machine learning algorithm. ஸோ இதில் நிறைய மல்டிபிள் மிஷின் லேர்னிங் அல்காரிதமும் வந்து பார்த்தோன்னா இதோட கம்ப்ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் த அபிலிட்டி ஆஃப் அ மிஷின் டு இமிட்டேட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னாலே என்னென்னா ஒரு மனுஷனை போலவே அது மிமிக் பண்ணும் இல்லை இன்டிமேட் பண்ணும். நெக்ஸ்ட் மிஷின் லேர்னிங்கிறது எம்எல் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏஐ. ஸோ ஆக்சுவலி இந்த எம்எல் வந்து பார்த்தோம்னா சப்செட் ஆஃப் ஏஐ. ஓகேங்களா? இந்த டீப் லேர்னிங் வந்து சப்செட் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஸோ இங்கே எம்எல்ன்றது என்னென்னா ஒரு ஏஐயோட சப்செட் தான் இந்த எம்எல். ஸோ algorithm that enables machine to learn the data and make decision. ஸோ இங்கே இந்த மிஷின் லேர்னிங்கில் நம்ம கொடுக்குற அந்த அல்காரிதம் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய டேட்டாவை அது ரீட் பண்ணிவிட்டு அது மூலமாக அது வந்து ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்கு இந்த மிஷின் லேர்னிங் வந்து உதவியாக இருக்குது. டீப் லேர்னிங் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் எ சப்செட் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ இதில் அல்காரிதம் இன்ஸ்பயர்ட் பை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஹியூமன் பிரெயின். ஸோ இங்கே அல்காரிதம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஹியூமன் பிரெயின் போல தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய டேட்டாஸ் நம்ம கொடுக்க போகிறோம், நிறைய அல்காரிதமும் யூஸ் பண்ண போகிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து பண்ண போகுது. எப்படி நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க் முடிக்கிறதுக்கு செயல்படுத்தோ அதே மாதிரி தான் இந்த டீப் லேர்னிங்கும் செயல்பட போகுது. ஸோ பேஸ்ட் ஆன் இதில் வந்து நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஎல்ல வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டீப் லேர்னிங்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மிஷின் லேர்னிங் ஆர் எம்எல் எனேபிள்ஸ் மிஷின் டு இம்ப்ரூவ் அ டாஸ்க் வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மிஷின் லேர்னிங்னாலே நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் இது வந்து ஒரு மிஷின் தான். இது என்ன பண்ணுது அப்படின்னா தனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதோட டாஸ்க்கு வந்து அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது. The machine learns from its mistake and takes them into consideration in the next execution. ஸோ இந்த மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் லேர்னிங். எப்படி லேர்ன் பண்ணுது அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக் நடந்தால் கூட அதையும் அந்த மிஸ்டேக் அதை கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷனில் அது நடக்காமல் அதை பார்த்துக்குது.
and also it improvises itself using its own experience. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் லேர்னிங் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்னைத்தானே அது வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணிக்குது. எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா தனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அதை தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டயக்ராம், அதாவது பிளாக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மிஷின் லேர்னிங்கில் நம்ம சம் செட் ஆஃப் டேட்டாவை நம்ம ஃபீட் பண்ணுறோம். அது மிஷின் லேர்னிங்குள்ளே போயிட்டு அந்த டேட்டாக்கு தகுந்த மாதிரி தன்னை ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கான அவுட்புட்டை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோம்னா இந்த மிஷின் லேர்னிங் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. This is just a broad representation of how machine learning model works. Input, past or historical data is given to the ML model and the model generates output by learning from the input. Actually இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா this is just a broad representation of how a machine learning model works. இங்கே வந்து கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு டயக்ராம் இருக்குது. அந்த டயக்ராம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த மிஷின் லேர்னிங் மாடல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ற கான்செப்டை தான் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்புட்டாக அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா தனக்கு கிடைச்ச பாஸ்ட் ஆர் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை தான் இந்த எம்எல் மிஷினுக்கு கொடுக்குறாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மாடல் வந்து பேஸ்ட் ஆன் த இன்புட்டை பொறுத்து அதுக்கான அவுட்புட்டை வந்து கொடுக்குது. அது எப்படி கொடுக்குது அப்படின்னா ஆல்ரெடி அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஒரு லேர்ன் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த லேர்ன் பண்ணதை பேஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு அவுட்புட்டை வந்து இது கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், input is given to ML model and the model generates output by learning from the input. ஸோ இன்புட் மூலமாக அது என்னென்னலாம் லேர்ன் பண்ணியிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து இந்த ML வந்து அவுட்புட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. Here is an example which shows labeled images. So labeled images அப்படின்னா every image is tagged either as apple or strawberry. இங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்க்குமே ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தோம்னா லேபிள்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த இமேஜுக்கு அந்த ஒரு லேபிள் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஆர் given as input to the machine model. ஸோ அந்த லேபிள் தான் இந்த மிஷின் மாடலுக்கு இன்புட்டாக இருக்குது. ஸோ எம்எல் மாடல் லேர்ன்ஸ் ஃப்ரம் த இன்புட் டேட்டா டு கிளாஸிஃபை பிட்வீன் apples and strawberries and predict the correct output as shown in the figure. ஸோ ஆக்சுவலி இது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து லேபிள்டான டேட்டாஸ் எல்லாமே சிஸ்டத்துக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த மாடலுக்கு வந்து இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம். லேபிளான இமேஜஸ் வந்து அந்த மாடலுக்கு இன்புட்டாக கொடுக்கும்போது அந்த மாடல் என்ன பண்ணுதுன்னா பேஸ்டான இன்புட்டை பொறுத்து இட்ஸ் லேர்னிங், அது என்ன டேட்டான்றதை அதை லேர்ன் பண்ணிடுச்சு. லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்றத அவுட்புட்டாக நமக்கு கொடுக்குது. இல்லை நம்ம ஒரு இமேஜ் காட்டுறோம் அப்படின்னா அது என்ன இமேஜ்ன்றதை அது லேர்ன் பண்ணதுலேருந்து இது ஆப்பிள் ஸ்ட்ராபெரி அப்படின்ற மாதிரியான அவுட்புட் வந்து நமக்கு அது டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோம்னா மிஷின் லேர்னிங் வந்து நமக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த மிஷின் லேர்னிங்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸிஃபிகேஷன்ன்றது என்னென்னா ஐடென்டிஃபைஸ் அண்ட் லேபிள்ஸ் ஆப்ஜெக்ட் ப்ரெசன்ட் வித்தின் அன் இமேஜ் ஆர் டேட்டா பாயிண்ட். ஆக்சுவலி ஆப்ஜெக்ட் கிளாஸிஃபிகேஷன்ன்றது என்னென்னா நம்ம எந்த ஒரு இமேஜை காட்டினாலும் அது என்ன இமேஜ்ன்றத அந்த இமேஜ் வச்சே நமக்கு அவுட்புட்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். So what it's going to do means identifies and labels object present within an image or data point. ஸோ கொடுக்கப்பட்ட இமேஜோ இல்லை கொடுக்கப்பட்ட டேட்டாவில் இருந்து நம்ம என்ன டேட்டா கொடுத்துருக்கோம், நம்ம என்ன பொருள் கொடுத்துருக்கோம், என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ணி லேபிள் பண்ணிடும். இட் டிட்டர்மைன்ஸ் த கேட்டகரி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பிலாங்ஸ் டு. அதே சமயத்தில் அந்த ஆப்ஜெக்ட் எதை ரிலேட்டடானது, எதோட ரிலேட் ஆனதுன்றதையும் நமக்கு அவுட்புட்டாக இது கொடுத்துரும். ஸோ நான் 1 செகண்ட் சொல்கிறேன். ஆப்ஜெக்ட் கிளாஸிஃபிகேஷன்றது என்னென்னா ஐடென்டிஃபைஸ் அண்ட் லேபிள்ஸ் ஆப்ஜெக்ட் ப்ரெசன்ட் வித்தின் அன் இமேஜ் ஆர் டேட்டா இன்புட். ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட இமேஜில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது லேபிளுமே அது ஐடென்டிஃபை பண்ணிக்குது. ஸோ அது மூலமாக எந்தெந்த ஆப்ஜெக்ட் என்னென்ன கேட்டகரின்றதும் இது கிளாஸிஃபிகேஷன் பண்ணுது. ஸோ இங்கே ஒரு வார்ட்ரோப் இருக்குது அப்படின்னா இந்த வார்ட்ரோப்பில் நிறைய திங்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுது அப்படின்னா டிஷர்ட்லாம் ஒரு கேட்டகரியாகவும் ஷர்ட்ஸ்லாம் ஒரு கேட்டகரியாகவும்
நம்ம யூஸ் பண்ணுற அந்த பேண்ட்ஸ் எல்லாமே ஒரு கேட்டகரியாகவும் யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ் எல்லாமே ஒரு கேட்டகரியாகவும் இது பிரித்து லேபிள் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் மிஷின் லேர்னிங். செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா அனாமலி டிடெக்ஷன். ஸோ அனாமலி டிடெக்ஷன் அப்படின்னா it helps us find the unexpected things hiding in our data. For example, இப்போ வந்து நம்ம ஏதோ blood test எடுக்கிறோம், இல்லை ஹார்ட் டெஸ்ட் எடுத்திருக்கோம், இது மாதிரி பர்டிகுலர் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு நோட்ஸ் கிடச்சிது, இல்லை நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக ஏதாவது ரீடிங் கிடச்சிது அப்படின்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த மிஷின் லேர்னிங் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், tracking your heart rate and finding a sudden spike could be an anomaly, flagging a potential issue. ஸோ இந்த anomaly டிடெக்ஷன்ன்றது நம்ம ரிப்போர்ட்டில் இருந்து அப்நார்மலாக ஏதாவது வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா, ஸோ ஏதாவது டேஞ்சராக நடக்கிறதுக்கு, ஏதாவது தப்பாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதுனால முன்னாடியே நமக்கு இது வந்து அப்நார்மலாக இருக்குது இந்த ரேஞ்சுன்றதை நமக்கு முன்னாடியே பிரித்து கொடுக்கறதுக்கும் கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கும் இந்த மிஷின் லேர்னிங் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டீப் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங் அப்படின்னா என்னென்னா it enables software to train itself to perform tasks with vast amount of data. ஸோ டீப் லேர்னிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக். ஏன்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து எனேபிள் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் மூலமாக இது தன்னைத்தானே என்ன பண்ணிக்குது அப்படின்னா ட்ரைன் பண்ணிக்குது. ஸோ ட்ரைன் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் டேட்டாவை மட்டும் அது எடுத்துக்காது, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை அது இன்புட்டாக எடுத்து அது தன்னைத்தானே என்ன பண்ணிக்குது அப்படின்னா ட்ரைன் பண்ணிக்குது. So in deep learning, the machine is trained with a huge amount of data which helps it into training itself around the data. So இந்த huge amount of dataவை பொறுத்து அது என்ன பண்ணிக்குது அப்படின்னா தன்னைத்தானே கொடுக்கப்பட்ட டேட்டாவை வச்சு ட்ரைன் பண்ணிக்குது. Such machines are intelligent enough to develop algorithm for themselves. ஸோ மற்றதோட கம்பேர் பண்ணும்போது இந்த டீப் லேர்னிங்கிறது ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இட்ஸ் ஒர்க் லைக் அ ஹியூமன் பிரெயின். எப்படி ஒரு ஹியூமன் பிரெயின் வந்து ஒர்க் ஆகுமோ அந்த அளவுக்கு இதுவும் ஒரு இன்டெலிஜென்ட்டான அல்காரத்தை எழுதுகிற அளவுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சச் மிஷின்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் எனஃப் டு டெவலப் அல்காரதம் ஃபார் தம்செல்ஃப். ஸோ அதுக்கான அல்காரத்தை அதுவே எழுதிக்கிற அளவுக்கு ரொம்ப திறமையானது இந்த டீப் லேர்னிங். So deep learning is the most advanced form of artificial intelligence out of these three. ஸோ நம்ம பார்த்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லேயே எது வந்து ரொம்ப பெஸ்ட்டானதுன்னு பார்க்கும்போது இந்த டீப் லேர்னிங் தான். The following is the block diagram of deep learning. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கொடுக்குற டேட்டாவை எல்லாமே இது என்ன பண்ணுது அப்படின்னா ஏஎன்என்குள்ளே ஃபீட் பண்ணுது. ஏஎன்ன்றது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். இந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி நம்ம பிரெயினோட இன்டர்லிங்க் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் இந்த நியூரல் நெட்வொர்க்குமே இட்ஸ் ஆக்ட் லைக் அ ஹியூமன் பிரெயின். ஸோ நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாம் எப்படி நம்ம வந்து ஒரு மனித மூளை அந்த டேட்டாவை வாங்கி செயல்படுதோ அதே மாதிரி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கும் அந்த டேட்டாவை கெட் பண்ணிவிட்டு அதுக்கான அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா டீப் லேர்னிங். ஸோ இந்த டீப் லேர்னிங்கில் இன்னும் என்னென்ன நடக்குதுன்றதை டீப்பாக பார்க்கலாம். இன்புட் இஸ் கிவன் டு ஒன் ஏஎன்என். ஸோ முதல்ல அது என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டாவை கெட் பண்ணிக்குது. யாருக்கு நம்ம அந்த டேட்டாவை கொடுக்குறோம் அப்படின்னா ஏஎன்எனுக்கு. ஏஎன்என் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்குக்கு தான் நம்ம இன்புட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். The output is generated by the DL block. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஏஎன்என் வந்து அதுக்கான அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. Here is an example which shows pixel of a bird image given as input to the DL model. இங்கே என்ன இன்புட்டை நம்ம கொடுக்கணும், ஒரு பேர்டோட ஒரு சின்ன ஒரு பிக்சலை தான் நம்ம இன்புட்டாக ஏஎன்எனுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியும் பிக்சல்ன்றது ஒரு சின்ன பார்ட்டு தான், ஒரு இமேஜோட ஒரு சின்ன ஒரு பகுதி தான் நம்ம பிக்சல்னு சொல்லுவோம். நீங்கள் வேணும்னா உங்களோட இமேஜை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ண ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் கெட் ஒன் ஸ்மால் ஸ்கொயர் பாக்ஸ். அந்த ஸ்கொயர் பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிளர்ரான ஒரு இமேஜ் இருக்கும். அதுதான் நம்ம பிக்சல் சொல்லுவோம். ஒரு பிக்சலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கில் ஒரு இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? and the model is able to analyze and correctly predict that is a bird using a deep learning algorithm. ஸோ இந்த
ஏஎன்என் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சின்ன பீஸான பிக்சலை வச்சு அது பேர்டு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நமக்கு கொடுக்குது. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த டீப் லேர்னிங் வந்து ஸ்மார்ட்டாக இருக்குன்றது. ஸோ ஒரு பிக்சல் வச்சு அது என்ன இமேஜ்ன்றதை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டீப் லேர்னிங் பார்க்கலாம். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்ட்டு. எப்படி நம்ம வந்து மிஷின் லேர்னிங் பார்த்தோமோ அதே மாதிரி தான் டீப் லேர்னிங்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஒரு ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸிஃபிகேஷன் இன் டீப் லேர்னிங், நம்ம டீப் லேர்னிங்கில் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸிஃபிகேஷன் இன் டீப் லேர்னிங் tackles the task of identifying and labeling objects with an image. இங்கே நம்ம ஆப்ஜெக்டை கிளாஸிஃபை பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஜெக்ட் என்னன்றதையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை லேபிளும் பண்ணுறோம். It is essential uses powerful algorithm to figure out what's in a picture and categorize those things. ஏன்னா நமக்கு தெரியும் டீப் லேர்னிங்ன்றது இட்ஸ் லைக் எ ஹியூமன் பீயிங் மாதிரி தான். ஒரு பிக்சலை வச்சு அது என்ன இமேஜ்ன்றது சொன்னிச்சு. ஸோ நம்ம இப்போ முழு பிக்சரை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணும். என்னென்னா அதுக்கிட்டே இருக்கிற பவர்ஃபுல் அல்காரிதத்தை வச்சு அது என்ன விலங்கு இல்லை அது என்ன ஆப்ஜெக்ட்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதையுமே ஈஸியாக லேபிள் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, கேட் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, டாக் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. இமேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அவங்க எந்த ஒரு லேபிளிங்கும் பண்ணவே இல்லை. ஸோ இமேஜை பேஸ் பண்ணி அதுவே அது என்ன இமேஜ்ன்றதுக்கான லேபிளோட நம்ம கொடுக்குது. ஸோ ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே கேட்டுனும் ஆரஞ்சு கலர் இருக்கிறது டாக்குனும் அதுவே ஐடென்டிஃபை பண்ணி லேபிள் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. நெக்ஸ்ட் டிஜிட் ரெகக்னிஷன். டிஜிட் ரெகக்னிஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டிஜிட் ரெகக்னிஷன் இன் டீப் லேர்னிங் tackles the challenges of training computer to identify handwritten digits within images. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிஜிட் ரெகக்னிஷன்றது என்னென்னா டீப் லேர்னிங் tackles the challenges of training computer to identify handwritten digits. ஸோ நம்ம டேட்டாஸை இந்த டீப் லேர்னிங்கில் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுனா ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. நம்ம கம்ப்யூட்டர் ட்ரைன் பண்ணும்போது ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஹியூமனால் எழுதப்பட்ட அந்த எண்கள் வந்து கிளியராக தெரியாது அந்த இமேஜில். ஸோ அதையுமே கூட ஈஸியாக அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது என்ன நம்பருன்றது நமக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ டிஜிட் ரெகக்னிஷன் இன் டீப் லேர்னிங் tackles the challenge of training computer to identify handwritten digits 0 to 9 within the images. ஸோ எப்பேற்பட்ட அந்த இமேஜாக இருந்தாலும் சரி அந்த நம்பரை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்கவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டிஜிட் ரெகக்னிஷன். Now next one, some common terminology used with data. ஸோ இங்கே இந்த சாப்டரில் என்ன மாதிரியான காமன் டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம டேட்டா கூட யூஸ் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட் இஸ் டேட்டா. டேட்டா அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ டேட்டான்றது என்னென்னா இட் இஸ் இன்ஃபர்மேஷன் இன் எனி ஃபார்ம். இது வந்து ஒரு தகவல் தான், ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் எனி திங். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் இன் எனி ஃபார்ம், அது எந்த ஃபார்மில் வேணால் இருக்கலாம், பட் இட் கோயிங் டு ஹாவ் சம் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் a table with information about fruits is data. இங்கே ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் எதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஃப்ரூட்ஸ் பற்றின டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. each row will contain information about different fruits. ஸோ ஒவ்வொரு ரோவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரூட் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இது எதோட டேட்டா அப்படின்னா ஒரு ஃப்ரூட்ஸோட டேட்டா. நெக்ஸ்ட் each fruit is described by certain feature. ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லும்போது ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, கிரேப். கலர்னு சொல்லும்போது ரெட், ஆரஞ்ச், எல்லோ, பர்பிள். ப்ரைஸ்ன்னு சொல்லும்போது $1.8, $2, $1, $3. இப்போ நம்ம ஒரு ஃப்ரூட்ஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும் எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா ஆப்பிள் ஃப்ரூட், அதோட கலர் ரெட், அதோட ப்ரைஸ் $1.8. ஃப்ரூட் வந்து ஆரஞ்ச், அதோட கலர் வந்து ஆரஞ்ச், அதோட ப்ரைஸ் $2. நெக்ஸ்ட் ஃப்ரூட் பனானா, அதோட கலர் எல்லோ, அதோட ப்ரைஸ் $1. நெக்ஸ்ட் ஃப்ரூட் வந்து கிரேப், அதோட கலர் பர்பிள், அதோட ப்ரைஸ் வந்து $3. ஸோ டேட்டான்றது எதுவும் இல்லை,
ஒரு information about anything. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டேட்டா. வாட் டு யூ மீன் பை ஃபீச்சர்ஸ்? ஃபீச்சர் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? காலம்ஸ் ஆஃப் த டேபிள்ஸ் ஆர் கால்ட் ஃபியூச்சர். இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளில் எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலமும் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரூட் டேட்டா செட் எக்ஸாம்பிள் ஃபீச்சர்ஸ் மேபி நேம், கலர், சைஸ் எக்ஸெட்ரா. இங்கே கொடுத்துருக்கிறது 3 தான் கொடுத்துருக்காங்க. பட் நிறைய காலம்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இங்கே ஃப்ரூட்ன்றது ஒரு காலம், கலர்ன்றது ஒரு காலம், ப்ரைஸ்ன்றது ஒரு காலம். இந்த 3 காலம் தான் இந்த டேபிளில் ஃபீச்சர்ஸாக இருக்குது. ஓகேங்களா? Some features are special, they are called labels. ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம கிளியராக லேபிள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வாட் ஆர் லேபிள்ஸ்? Data labeling is the process of attaching meaning to the data. So data labeling is nothing but we are giving meaning to the data. The process of attaching meaning to the data. நம்மகிட்ட டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are adding the meaning. The process of adding meaning to the data that is known as labeling. ஸோ ஒரு கரெக்டான மீனிங்கோடு இருக்கிறது தான் டேட்டா லேபிளிங். புரியுதுங்களா? ஸோ ஃபீச்சர்ஸ் நம்ம தெரியும், பட் மீனிங்கோடு இருக்கிறது என்னென்னா லேபிள் தான். It depends on the context of the problem we are trying to solve. So it depends on the context of the problem. So எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லேபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். For example, if you are trying to predict what fruit it is based on the color of the fruit, then color is the future. இப்போ நம்ம ஒரு ஃப்ரூட் என்ன ஃப்ரூட்டுன்னு கண்டுபிடிக்க போகிறோம், எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அதை கலரை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இங்கே கலருன்றது ஃபியூச்சர், இங்கே ஃப்ரூட்ன்றது லேபிள். ஸோ உங்களுக்கு இப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு ப்ராப்ளத்தை என்ன பண்ண போகிறோம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்டெக்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வி ஆர் ட்ரையிங் டு சால்வ். புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு ஃப்ரூட்டை என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ரூட்டை அந்த கலர் வச்சு நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இங்கே ஃப்ரூட்டு தான் டேட்டா, இங்கே ஃப்ரூட் தான் வந்து லேபிள், அந்த கலர் தான் இங்கே வந்து ஃபீச்சராக ஆக்ட் ஆகுது. டேட்டா கேன் பி ஆஃப் 2 types. ஒன் இஸ் லேபிள்ட் அண்ட் another one is the unlabeled. ஸோ இந்த டேட்டாவே 2 விதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து லேபிள்டு, இன்னொன்று வந்து அன்லேபிள்டு. இப்போ லேபிள்டு அன்லேபிள்டு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். லேபிள்டு டேட்டா அப்படின்னா என்னென்னா டேட்டா to which some tag or label is attached. இந்த டேட்டான்றது லேபிள்டு டேட்டா அப்படின்னா அந்த ஏதோ ஒரு பொருளாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு உயிரினமாக இருக்கட்டும் அதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு டேகோ இல்லை லேபிளோ அட்டாச் ஆகிருக்கும். டேட்டா டு விச் சம் டேக் ஆர் லேபிள். ஸோ அது என்னன்றதை கேட்டகரைஸ் பண்ணி ஒரு லேபிள் இருக்கும். ஸோ we already know what is mean by label. லேபிள்ன்றது என்னென்னா the process of attaching meaning to the data. ஓகேங்களா? அந்த டேட்டாவுக்கு மீனிங் கொடுக்குறது எதுவோ அதுதான் லேபிள். புரியுதுங்களா? the data with some tag or label is attached, that is labeled data. நமக்கு லேபிள்னால் தெரியும். டேட்டானும் போது டேட்டாக்கான ஒரு லேபிள். டேட்டா வந்து பார்த்தோம்னா to which some tag or label is attached. For example, name, அது வந்து நேமாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு டைப்பாக இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா லேபிள்டு டேட்டா. டேட்டாவோட சம் லேபிள் இருக்கும், இல்லைனா சம் டேக் இருக்கும். அன்லேபிள்டு டேட்டா அப்படின்னா த ரா ஃபார்ம் ஆஃப் டேட்டா. ரா ஃபார்ம் ஆஃப் டேட்டா அப்படின்னா த ஒரிஜினல் டேட்டா. நம்ம எந்த ஒரு நேமும் கொடுக்கல, எந்த ஒரு டேட்டாவும் நம்ம கேட்டகரைஸ் பண்ணலை. ஸோ ரானா பியூரான ஒரு டேட்டா. ஸோ அதுதான் வந்து அன்லேபிள்டு டேட்டா. டேட்டா டு விச் நோ டேக் இஸ் அட்டாச். இங்கே டேட்டா இருக்குது, பட் அந்த டேட்டாவுக்கு நம்ம எந்த ஒரு டேக்கும் அட்டாச்மெண்ட் பண்ணல. அதாவது நேமோ இல்லை நம்பரோ எதுவுமே நம்ம கொடுக்கல. ஸோ நேமோ நம்பரோ கொடுத்தா அது வந்து லேபிள்டு டேக். நேமோ இல்லை நம்பரோ எதுவுமே நம்ம கொடுக்காம அந்த ஒரிஜினல் டேட்டாவை அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னா தட் இஸ் அன்லேபிள்டு டேட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 காலம் இருக்குது. ஃபஸ்ட் காலமில் வந்து லேபிள்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அது என்ன உயிரினம்ன்றது சொல்லியிருக்காங்க, அது என்ன அனிமல்ன்றது சொல்லியிருக்காங்க. டாக், கேட்டுன்னு அவங்களே லேபிள் பண்ணியிருக்காங்க. 2வது காலம் பார்த்தோன்னா லேபிள்டு
டேட்டா தான், பட் அதோட வெயிட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 18 LBS, 14 LBS, 12 LBS, 9 LBSன்ட்டு நம்பர் யூஸ் பண்ணி அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அன்லேபிள் டேட்டா. இதில் அந்த அனிமல்ஸோட பிக்சர்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்கான நேமோ இல்லை நம்பர்ஸோ அவங்க எதுவுமே கொடுக்கல. அவங்க என்ன விதம்ன்றதை கேட்டகரைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா unlabeled data அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So next, what do you mean by a training data set? So பார்க்கலாம் what is mean by training. What do you mean by a training data set? So training data set அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். The training data set is a collection of examples given to the model to analyze and learn. இங்கே training data set அப்படின்றது என்னன்னா, it is a collection of data or example. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மாடலுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ண சொல்ல போகிறோம். ஓகேங்களா? வாட் டு யூ மீன் பை எ ட்ரைனிங் டேட்டா செட் அப்படின்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நம்ம ஒரு மாடலுக்கு கொடுத்துட்டு இன்புட்டாக கொடுத்துட்டு அதுலேருந்து அதை அனலைஸோ இல்லை லேர்னோ பண்ண போகிறோம். Just like how a teacher teaches a topic to the class through a lot of examples and illustration. இது எப்படி அப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து ஒரு டாப்பிக்கை ஒரு கிளாஸில் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்காக எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. அது மாதிரி தான். Similarly, a set of label data is used to train the AI model. But actually அவங்க என்ன டேட்டா கொடுப்பாங்களா, லேபிள்டான டேட்டாவை கொடுத்து தான் அந்த ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரைனிங் டேட்டா செட். ட்ரைனிங் டேட்டா செட்டுன்றது எதுவும் இல்லை, ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நம்ம ஏஐக்கு கொடுத்துட்டு அது மூலமாக அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து லேர்ன் பண்ண வைப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஏஐ மாடலுக்கு ஒரு டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து லேபிள் டேட்டாவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். வாட் டு யூ மீன் பை டெஸ்டிங் டேட்டா செட்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ட்ரைனிங் டேட்டா செட். இப்போ பார்க்க போகிறது டெஸ்டிங் டேட்டா செட். டெஸ்டிங் டேட்டா செட் அப்படின்னா என்ன? த டெஸ்டிங் டேட்டா செட் இஸ் யூஸ் டு டெஸ்ட் த அக்யூரசி ஆஃப் த மாடல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாவை கொடுத்து அதை லேர்ன் பண்ண வச்சிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, த டெஸ்டிங் டேட்டா செட் இஸ் யூஸ் டு டெஸ்ட் த அக்யூரசி ஆஃப் த மாடல். ஸோ நம்ம கொடுத்த டேட்டா வச்சு அதை லேர்ன் பண்ணிடுச்சு. இப்போது அது எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்குன்றத நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு அக்யூரஸியாக அது வந்து அவுட்புட் கொடுக்குதுன்றதை டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் டெஸ்டிங் டேட்டா செட். Just like how a teacher takes a class test related to a topic to evaluate the understanding level of the student. ஸோ எப்படி வந்து ஒரு டீச்சர் வந்து பாடம் நடத்துனதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டு வச்சு எந்த அளவுக்கு பசங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க டெஸ்ட்டு வச்சு புரிஞ்சுக்குவாங்களோ அதே மாதிரி நம்ம டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஏஐ மாடலை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் இந்த டெஸ்டிங் டேட்டா செட். Test is performed without label data and then verify results with labels. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி டெஸ்ட் பண்ணுறோமா, நம்ம அன்லேபிள்டு டேட்டா வச்சு தான், வித்தவுட் லேபிள் டேட்டா. புரியுதுங்களா? டெஸ்ட் இஸ் பர்ஃபார்ம்டு வித்தவுட் லேபிள் டேட்டா. லேபிள் டேட்டா வச்சு நம்ம பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஸோ த டெஸ்ட் இஸ் பர்ஃபார்ம்டு வித்தவுட் லேபிள் டேட்டா அண்ட் தென் வெரிஃபை ரிசல்ட்ஸ் வித் த லேபிள்ஸ். ஸோ அன்லேபிள் டேட்டா வச்சு நம்ம வெரிஃபை பண்ணி அது கரெக்டான லேபிளான டேட்டா தான் கொடுக்குதா இல்லையான்றதை வெரிஃபை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம அன்லேபிள் டேட்டா கொடுத்தா மட்டும்தான் அது கொடுத்து அது அழகாக சரியாக கரெக்டான அவுட்புட் கொடுத்துச்சு அப்படின்னா தான் நம்ம கொடுத்த டேட்டாவில் அது நல்லா ட்ரெயின் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவங்க எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் இஸ் பர்ஃபார்ம்டு வித்தவுட் லேபிள் டேட்டா அண்ட் தென் வெரிஃபை ரிசல்ட்ஸ் வித் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோட நம்ம சாப்டர் 1 அதாவது 2.1 வந்து நம்ம முடிச்சிருக்கோம். என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, ரீவிசிட்டிங் ஏஐ, எம்எல் அண்ட் தென் டிஎல் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் மாடலிங் பற்றி நம்ம படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் சாப்டர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.